அதாவது ஒரு பையன் 12th படிக்கிறாரு. அவரு அந்த 12th கடைசி நாள் வகுப்பு. ஆசிரியர் கேட்குறாங்க, எல்லாருமே இந்த மாணவர்கள் எல்லாருமே நீங்க அடுத்து என்ன செய்ய போறீங்க அப்படின்றத ஒரு வெள்ளை காகிதத்தில் எழுதி ஆசிரியர்கிட்ட கொடுங்க. ஏன்னா நீ கடைசி நாள் வகுப்பு 12th முடிச்சிடுறாங்க. எல்லாரும் எழுதுறாங்க. எல்லாருடைய லெட்டரையும் வாங்கி ஆசிரியர் படிக்கிறாங்க. படிக்கிறப்போ ஒரு லெட்டர் மட்டும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படும் வகையில் இருக்கு. அந்த ஆசிரியர் மிரண்டு போயிடுறாங்க. என்ன அந்த பையன் எழுதியிருக்கான் அப்படின்னா, மனித குலத்திற்கு பாடுபடக்கூடிய ஒரு வேலையை நாம் தேர்வு செய்து கொண்டால் நம் வாழ்வில் எந்த ஒரு கஷ்டமும் நம்மை எதுவுமே செய்ய முடியாது. ஏனென்றால் அது மனித குலத்திற்கான தேவையாகும் அப்படின்னு எழுதியிருக்கிறார். அதன் தொடர்ச்சியா மனித குலத்திற்கு பாடுபடக்கூடிய ஒரு வேலையை நம்ம வாழ்க்கையில தேர்வு செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மளால சுயநலம் கலந்த வரம்புக்கு உட்பட்ட குறுகிய எண்ணம் கொண்ட சந்தோஷத்தை உணரவே முடியாது. நம்மளுடைய சந்தோஷம் லட்சக்கணக்கானவருடைய சந்தோஷமே நம்மளுடைய சந்தோஷமாக இருக்கும். நாம் இந்த உலகில் எப்பொழுதுமே வாழ்வோம். அதே மாதிரி நம்மளுடைய இறக்கும் போது நம் சாம்பல்கள் மீது புனிதமான மக்களின் சூடான கண்ணீர் சிந்தப்படும். 17 வயசுல ஒரு தெளிவான ஒரு பார்வை. நான் மார்க்சியம் இல்ல கம்யூனிசம் பேசல, ஆனா எழுதுனது மார்க்ஸ் அவருடைய 16வது வயசுல. ஏன் எழுதியிருக்காரு, எப்படி எழுதியிருக்காரு பாருங்க. நான் என் வாழ்க்கையில ஒரு ஃபீல்டை தேர்ந்தெடுக்க போறேன். அந்த ஃபீல்டு இந்த மனித குலத்திற்கே பயன்படும் வகையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு. எனக்கு சொந்தமா பைக் வாங்கினா சந்தோஷம் இல்லை, எனக்கு வீடு கட்டினா சந்தோஷம் இல்லை, எனக்கு கார் வாங்கினா சந்தோஷம் இல்லை. என் மக்கள் சந்தோஷமா இருக்கிறான் பாத்தியா, அதை பார்த்தா போதும், அதுதான் என்னுடைய சந்தோஷம். எவ்வளவு கிளியாரிட்டி பாருங்க, எவ்வளவு தொலைநோக்கு பார்வை பாருங்க. அந்த பையன் எழுதியிருக்கான். அவன் எழுதுறப்ப நான் சாகுறப்ப புனிதமான மக்களின் சூடான கண்ணீர் சிந்தப்படும் எழுதுறாரு. யாரு? மார்க்ஸ் 17வது வயசுல 16வது வயசுல எழுதுறாரு. இப்ப இந்த தெளிவான பார்வை நமக்கு வேணும்.